अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। इन्नल हम्दलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिर व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाह व अन्न मुहम्मदन அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் சுபஹ் தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அவனுடைய வேத வரிகளையும் அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே இந்த சபையிலே நாம் எல்லாம் ஒன்று குழுமியிருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே ரப்புல் ஆலமீனுடைய திருமறை வசனங்களை நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். சூரா கியாமாவில் இருக்கக்கூடிய கடைசி பகுதியில் வரக்கூடிய சில வசனங்களை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய அந்த கலாமை பொறுத்த வரைக்கும் அதை மூமின்கள் ஓதக்கூடிய நேரத்தில் திருமறை வசனங்களை கேட்கும் பொழுது உண்மையான மூமின்களாக இருந்தார்கள் சொன்னால், உண்மையிலேயே அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு உணர்வுபூர்வமாக இருக்கக்கூடிய மூமின்களுக்கு அவருடைய ஈமான் அதிகரிக்கும். ஒசாதத்துகும் ஈமானா, எப்போ அல்லாஹ்வுடைய வசனங்களை கேட்கும் பொழுது. அந்த அடிப்படையில் தான் நாம் திருமறை குரானை படிக்கக்கூடிய, ஓதக்கூடிய, விளங்கக்கூடிய ஒரு நிலையில் நாம் இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஈமான் அதிகரிக்கணுமே தவிர ஈமான் குறையக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய நன்மைகள் அதிகரிக்கணுமே தவிர நன்மைகள் குறையக்கூடாது. அப்ப அதற்கு நாம் அல்லாஹ்வுடைய வேத வரிகளை அனுதினமும் ஓதக்கூடியவர்களாக கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். அந்த அடிப்படையில் சூரா கியாமாவுடைய 30வது வசனம், 20வது வசனம், அதிலிருந்து சில வசனங்கள் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுறான், கல்லா பல் துஹிப்பூனல் ஆஜிலா, அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் இந்த உலகத்தை தான் விரும்புகிறீர்கள் என்று அல்லாஹ் மனித சமுதாயத்தை பார்த்து சொல்றான். நீங்க எதை விரும்புறீங்க? இந்த உலகத்தை தான் நேசிக்கிறீங்க, இதைத்தான் நீங்க விரும்புறீங்க. உங்களுக்கு பின்னாடி வர இருக்கக்கூடிய மறுமை என்ன செய்றீங்க? அதை மறந்து விடுகிறீர்கள், அதை விட்டு விடுகிறீர்கள். இது சம்பந்தமா சூரா ஆலாலி எல்லாம் பேசுவான். பல் துஸிரூனல் ஹயாத்தத் துன்யா, நீங்கள் இந்த உலகத்தை தான் என்ன செய்றீங்க? தேர்வு செய்கிறீர்கள். ஒல் ஆகிரத்து ஹைரு வ அப்கா, மறுமை இருக்கா இல்லையா, அது ரொம்ப சிறந்தது, அது நிரந்தரமானது, அது நிலையானது, அது மேலானது என்று சூரா ஆலால் அல்லாஹ் பேசுவான். இதுல அல்லாஹ் சொல்றான், ஒத்ததரூனல் ஆகிரா, மறுமையை நீங்கள் விட்டு விடுகிறீர்கள். இந்த உலகத்தை நேசிக்கிறீங்க, மறுமையை நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? விட்டு விடுகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மறுமையில நடக்கக்கூடிய ஒரு சில காட்சிகளை அல்லாஹ் இங்க என்ன செய்றான்? நமக்கு சொல்லி காட்டுறான். என்ன காட்சி? அதாவது மறுமையில இறைவனை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைப்பது பெரும் பாக்கியம். அல்லாஹ்வை பார்ப்பது என்பது மிக பெரிய ஒரு பாக்கியம். அது யாருக்கு கிடைக்கும்? அன்புக்குரியவர்களே, யாரெல்லாம் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு அவனுடைய மார்க்கத்தை இஹ்லாஸான அடிப்படையில் பின்பற்றி அவனுக்கு பயந்து நடந்து இந்த தூதரை மட்டும் தன்னுடைய ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு இஸ்லாத்தின் அடிப்படையிலேயே வாழ்ந்து மரணித்தார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் நிச்சயமா மறுமையில தன்னை காட்சிப்படுத்துவான். மறுமையில் அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய பாக்கியம், இதை விட்ட வேற பாக்கி எதுவுமே கிடையாதுங்க. ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அதாவது சொர்க்கத்தில் சொர்க்கவாசிகள் இன்பங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். அதிபயங்கரமான இன்பங்கள், கடுமையான சொகுசுகள். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அந்த சொர்க்கவாசிகளை பார்த்து கேட்பான், நான் உங்களுக்கு வாக்களிச்சதெல்லாம் நீங்க பெற்றுட்டீங்களான்னு கேட்பான். நான் இதெல்லாம் தரேன்னு சொன்ன நான் தந்துட்டேனா அப்படின்னு கேட்பான். ஆமாயா அல்லாஹ், கவலைப்படாம இருக்கிறீங்களா? ஒரு சந்தோஷமா இருக்கிறோம். அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, இந்த சந்தோஷத்தை விட இதை விட மேலான ஒரு சந்தோஷத்தை நான் உங்களுக்கு தரப்போறான்னு அங்க ஒரு தடவை சொல்லுவோம். அப்ப அல்லாஹ்ட்ட கேட்பாங்களா சொர்க்கவாசிகள், இறைவா
எங்களுக்கு இது என்ன இதை விட வேற என்ன சந்தோஷம் இருக்குன்னு கேட்கும் பொழுது அப்ப அல்லாஹ் சொல்லுவான், என்னுடைய முகத்தை நான் உங்களுக்கு காட்ட போறேன், என்னுடைய முகத்தை உங்களுக்கு காட்ட போறேன்னு அல்லாஹ் நிச்சயமா அதை காட்டுவான். அல்லாஹ்வுடைய முகத்தை பார்த்த பிறகு அந்த சொர்க்கத்தை அனுபவித்துக் கொண்டிருந்த அந்த எல்லா சுகபோகங்களையும் அந்த சொர்க்கவாசிகள் மறந்துடுவாங்களாம். இது எங்களுக்கு வேண்டாம், இது வேண்டாம்னு சொல்லிட்டு அல்லாஹ்வை பார்ப்பதுதான் மிகப்பெரிய திருப்தி என்று அதிலேயே அவங்க அப்படி இருக்கக்கூடிய நிலை ஏற்படுமா. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க அன்புக்குரியவர்களே. அப்ப இங்க அல்லாஹ் சொல்லி காட்டுறான், மேலும் அந்த நாளில் சில முகங்கள் வாடி இருக்கும். அதாவது உஜூஹு யௌமைதின் நாதிரா, அந்த நாளில் சில முகங்கள் ஒளி வீசும். மறுமை நாள்ல சில பேருடைய முகங்கள் அப்படியே ஒளி வீசி கொண்டிருக்கும். ஏன் தெரியுமா? இலா ரப்பிகா நாதிரா, தமது இறைவனை பார்த்து கொண்டிருக்கும். மறுமை நாள்ல அல்லாஹ்வை பார்ப்பதுதான் மிகப்பெரிய பாக்கியம். அந்த முகங்கள் எல்லாம் ஒளி வீசி கொண்டிருக்கும். சொல்லிட்டு அடுத்தது எல்லாம் சொல்றான், மேலும் அந்த நாளில் சில முகங்கள் வாடி இருக்கும். வேதனையால், கவலையால், துக்கத்தால் வாடி இருக்கும். ஏன் தெரியுமா? அல்லாஹ் பேசுறான், ததுன்னு ஐயுஃபுஅல பிஹா ஃபாக்கிரா, தங்களுக்கு பேராபத்து ஏற்படுத்தப்பட இருக்கிறது என்று நினைத்து அவர்களுடைய முகங்கள்லாம் வாடி இருக்கும். அதை உறுதியாக அவர்கள் அறிந்து வைத்திருப்பார்கள். மறுமையில ரெண்டு விதமான சாரார் சொல்றான். ஒரு சாராருடைய முகங்கள் ஒளி வீசி கொண்டிருக்கும், ஒரு சாராருடைய முகங்கள் வாடி இருக்கும். ஒளி வீசி கொண்டிருக்கக்கூடியவர்கள் யாரு? தமது இறைவனை பார்த்து கொண்டிருப்பவர்கள். வாடி இருக்கக்கூடியவர்கள் யாரு? தமக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு ஆபத்து வர இருக்குது என்பதை உறுதியாக அறிந்து வைத்திருந்த காரணத்தினால சோகமயமாக அவர்களுடைய நிலை இருக்கு. என்ன நினைச்சாங்க இப்படி சொல்லி காட்டுறோம். அன்புக்குரியவர்களே, மறுமையில நம்முடைய முகம் ஒளி வீசணுமா அல்லது வாடி இருக்கணுமா என்பதை நாம் தான் தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறோம். எதை நோக்கி நாம் பயணம் செய்ய வேண்டும் என்பதை நாம் விளங்கக்கூடிய மக்களா இருக்கணும். அடுத்தது அல்லாஹ் பேசுறா, கல்லா இதா பலகத்தி தராக்கிய வக்கீல மன்றாக் வதன்ன அன்னஹுல் ஃபிராக் வல்தஃபத்தி சாக்கு பிஸ்ஸாக் இலா ரப்பிக யௌமைதினில் மசாக். இந்த உலகத்துடைய எண்ட பத்தி எல்லாம் பேசலாம். ஒவ்வொரு மனுஷனும் இந்த உலகத்துல அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒண்ணு இருக்கு, அது கண்டிப்பா அவன் அடைஞ்சே தீருவான். என்னதுன்னு கேட்டீங்கன்னா மரணம், மௌத். கண்டிப்பா மௌத் ஆயிடுவோம். இதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. உலகத்துல எத்தனையோ சித்தாந்தங்கள் இருக்குது, எத்தனையோ கொள்கை கோட்பாடுகள் இருக்குது, எத்தனையோ மதங்கள் இருக்குது. இந்த எல்லா மதங்கள், கோட்பாடுகள், கொள்கைகள், சித்தாந்தங்கள் நீங்க பாருங்களேன், ஒன்னு ஒவ்வொரு கொள்கையை சொல்லும். அப்படிதானே? ஒன்னு ஒவ்வொரு சொல்லுவாங்க. எல்லாம் ஒண்ணு சேர மாட்டாங்க. ஆனா ஒரே ஒரு விஷயத்துல ஒண்ணு சேர்ந்துருவாங்க. என்னது? எல்லாரும் மண்ணா போக இருக்கிறோம், எல்லாம் மூத்தா போக இருக்கிறோம், இந்த மண்ணுக்கு மேல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு காலம் இருக்கு மண்ணுக்கு கீழே போக இருக்கிறோம். இத எல்லாருமே ஏத்துக்குவாங்க. அதைத்தான் எல்லாம் சொல்லி காட்டுறான். அறிந்து கொள்ளுங்கள், உயிர் தொண்டை குழியை அடையும் பொழுது, உயிர் தொண்டை குழியை அடையும் பொழுது, நம்முடைய அஜல் முடியக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் பேசி காட்டுறான். உயிர் தொண்டை குழியை அடையும் பொழுது மந்திரிப்பவன் யார் என்று கேட்கப்படும். இப்ப கூப்பிடுறா, ஆட்டம் போட்டல, அழிச்சாட்டியம் பண்ணல, என்ன விட்டா ஆள் இல்லைன்னு சொன்னல, இப்ப உயிர் தொண்டை குழி அடைஞ்சிருக்கு, இப்ப கூப்பிடு அப்படிமானா. கூப்பிட முடியுமா? யாரையாவது உதவிக்கு கூப்பிட முடியுமா? சுத்தி பத்தி எல்லாம் நிப்பாங்க. அம்மா நிப்பா, வாப்பா நிப்பா, சொந்தக்கார நிப்பா, மாமா நிப்பா, மச்சா நிப்பா. யாரோ வந்திருக்கிற மாதிரி தெரியுது. இவர்களை இதுக்கு முன்னாடி பார்த்தது கிடையாது, விகாரமா இருக்கிறாங்க, ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு பேச முடியுமா? அன்று துண்டிக்கப்படும் தொடர்பு அன்றோடு முடிஞ்சது. அவ்வளவுதான். ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டா உடனே போன் பறக்குதுங்க. இந்த மாதிரி பிரச்சனையில மாட்டி இருக்கிற, என்னை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு பேசுறமே. உயிரை பிடுங்கக்கூடிய வாழ்வர்கள் வந்து விட்டான்னு சொன்னா யாருக்காவது போன் போட முடியுமா? யாராவது ஹெல்ப்புக்கு போட முடியுமா? அதுதான் கேட்கிறான். மந்திரிப்பவன் யார் என்று கேட்கப்படும். அப்ப அவன் நினைப்பா, இதுதான் பிரிவு என்று அவன் வழங்கிக் கொள்ளான். முடிஞ்சுதா? இந்த உலகத்துடைய அத்தியாயம், என்னுடைய அத்தியாயம் முடிய போது, சாப்டர் க்ளோஸ் என்று அவன் விளங்கிக் கொள்வான். அதுவே பிரிவு என்று அவன் உறுதியாக அறிந்து என்ன நடக்கும்? கெண்டைக்கால் இன்னொரு கெண்டைக்காலோடு பின்னிக்கொள்ளும், கெண்டைக்கால் இன்னொரு கெண்டைக்காலுடன் பின்னிக்கொள்ளும். அன்றைய தினம் உமது இறைவனிடமே மீளுதல் உள்ளது. முடிஞ்சுதான், அவ்வளவுதான். உயிரை பிடிச்சிட்டு எடுத்து கொண்டு போயிடுவாங்க. அன்புக்குரியவர்களே, இந்த வசனங்கள் எல்லாம் நாம் அவ்வப்போது ஓதி பார்த்துட்டே இருக்கணும், கேட்டுட்டே இருக்கணும். ரெண்டு விதத்துல உயிர் கைப்பற்றப்படுங்க.
ஒன்று பலவந்தமாக உயிர் கைப்பற்றப்படும், இன்னொன்று ரொம்ப லேசாக உயிர் கைப்பற்றப்படும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒன்னாசியாத்தே கர்கா ஒன்னாஷிதாத்தி நஸ்தா, உயிர்களை பலமாக கைப்பற்றுவோர் மீது ஆணையாக, உயிர்களை இலகுவாக கைப்பற்றுவோர் மீது ஆணையாக. ரெண்டு தான், ஒன்னு பலமா இன்னொன்னு இலகுவா. நம்முடைய உயிரை எப்படி கைப்பற்றப்படணும்? வரவேற்போடு சில மலக்குகள் வருவார்கள், நமக்கென்று நியமிக்கப்பட்ட மலக்குள் மௌத் வந்து உட்காருவாரு. அவன் நல்லவனா இருந்தால், அவன் இறைவனை நம்பக்கூடியவனா இருந்தா அழகான மாறிக்கு வரவேற்று உயிரை எடுப்பார்கள். ஆனா அதுவே வேதனை தான், வேதனை இல்லாம இருக்காது, அதுவே வேதனை தான். ஆனா அதை விட பன்மடங்கு வேதனை யாருக்கு இருக்கும்? இறை மறுப்பாளர்களுக்கு, இறை நிராகரிப்பாளருக்கு உயிரை எடுப்பாங்க. அடித்து அவனுடைய முகத்தில் அடிச்சு, முதுகலை அடிச்சு பலவந்தமாக உயிரை கைப்பற்றுவார்கள். இந்த இடத்துல இதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். உயிர் தொண்டைக்குள்ளே அடையும் பொழுது அவனுடைய நிலை ரொம்ப பரிதாகரமா இருக்கும். அவன் யாரையும் என்ன ஹெல்ப்புக்கு கூப்பிட முடியாது. கெண்டைக்கால் இன்னொரு கெண்டைக்காலோடு பின்னிக்கொள்ளும், ரோமங்கள் எல்லாம் சிலிர்க்கும், முடிஞ்சு போச்சு அவன் நினைப்பான். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட உயிரை கைப்பற்றக்கூடியவர்களுக்கு மறுமையில எந்த எண்ணெய் இல்லை, எந்த சுகபமும் கிடையாது. முடிஞ்சது அவ்வளவுதான். அல்லாஹ் நம்ம காப்பாற்றணும். இந்த வசனங்கள் எல்லாம் அவ்வப்போது நாம் ஞாபகப்படுத்திக் கொண்டு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது நிரந்தரம் கிடையாது. நம்முடைய உயிர் ஒரு நாள் போக இருக்குது. எத்தனையோ பேர் நம்ம பார்க்கிறோம். நம்மளை சுற்றி வாழ்ந்த எத்தனையோ மக்கள் இன்னைக்கு நம்மளோட இல்லை. நாமும் இது மாதிரி நம்மளை பத்தி பேசுவாங்க, அவர் இருந்தாரு, அவர் போயிட்டாரு, முடிஞ்சது அவ்வளவுதான். இந்த நிலையை நாம் உணர்ந்து நம்முடைய வழியை சரியான மாதிரிக்கு நாம் அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் மறுமையில ஜெயிக்கலாம், அல்லாஹ்வை பார்க்கலாம். அதுதான் மிகப்பெரிய வெற்றி என்பதை உணர்ந்து செயல்படக்கூடிய நன்மக்களாக நாம் இருப்போம். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கியல் புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.